இந்த வீடியோவில் Zebronics TWS ஓட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஏறியே போங்கண்ணே. இப்போ வரக்கூடிய எல்லா TWSையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது 1 மந்த் இல்லை 2 மந்த் கேப்லேயே ஒரு சைடு வந்து ஹெட்செட் ஆனது ஒர்க் ஆகாமல் போயிடுது. இதோடைய மெயின் ரீசன் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ரி தான். எப்போவுமே இந்த மாதிரி டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி ரொம்ப லோக்கலான பேட்டரியாக தான் இருக்கும். இந்த Zebronics TWSல ஒன் சைடு யூனிட் சார்ஜே ஆகலை. மோஸ்ட்லி சார்ஜ் ஆகும் பொழுது இதோடைய சார்ஜிங் பின் பாயிண்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப டேட்டாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இன்செர்ட் பண்ணும்பொழுது ஹெட்செட் ஆனது சார்ஜ் ஆகிரும். பட் இந்த ஹெட்செட் ஆனது ரொம்ப புதுசு, ஸோ பாயிண்ட்டும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபைனலாக இந்த டிவைஸில் பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பேட்டரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்அசம்பிள் பண்ணி பேட்டரியில் இருக்கக்கூடிய இன்சுலேஷனை மெல்லமாக ரிமூவ் பண்ணுங்கள். இன்சுலேஷன் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியை டீசால்டரிங் பண்ணிவிட்டு பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ரேட்டிங் எவ்வளோ இருக்குங்கிறத மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணுங்கள். இந்த பேட்டரியில் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணும்போது மினிமம் 3.5 வோல்ட்டுக்கு மேலே வரணும். இப்போ இந்த பேட்டரியானது ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு. ஸோ மேபி நம்ம வேறு ஒரு பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணலாம். நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த பேட்டரியானது லோக்கல் ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நான் வாங்கியிருக்க இந்த பேட்டரி இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் பேட்டரி. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸ்டார்டிங்கில் பேட்டரியில் எந்த ஒரு வோல்டேஜுமே இருக்காது. போலாரிட்டியை செக் பண்ணுறதுக்காக மட்டும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இதில் எது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஹெட்செட் யூனிட்டில் இருக்கக்கூடிய பவர் செக்ஷன் ரெண்டுமே பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ரெண்டையுமே ப்ராப்பராக சால்டரிங் பண்ணிடணும். பேட்டரி சால்டரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிவைஸை அசம்பிள் பண்ணாமல் சார்ஜ் போட்டு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். நாம் புது பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி டெர்மினலில் ஒரு இன்சுலேஷனை வந்து நம்ம போட போகிறோம். இந்த இன்சுலேஷனானது பேட்டரியோட டெர்மினல் ஸ்பீக்கர் இல்லைனா பிசிபியோட மெர்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஓரியன்டேஷன் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் டிவைஸை வந்து சார்ஜில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க பட்டன் செட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட்.